ராம் சொல்றாரு, உன்னோட குழந்தையும் காப்பாத்தும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. நான் அந்த தைரியத்துல தான் இருக்கேன் பாஸ். அப்ப என்ன உங்களை பிடிக்காதான்னு பாக்குறீங்களா பாஸ்? உங்களை உலகத்திலே ரொம்ப பிடிக்கும், எங்க குழந்தையும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நம்ம குழந்தைக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், காலியா மாறிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. சிரிக்கிறாரு ராம். ஏன் பாஸ் சிரிக்கிறீங்க? உன்னை ஃபர்ஸ்ட் பார்த்ததே காளி வேஷத்துல தானே அப்படின்னு சொல்லி ராம் சொல்லிட்டு இருக்காரு. பாஸ் குச்சி ஐஸ்ல நான் அப்ப உங்களுக்கு கொடுத்தல அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, அப்ப வச்ச ஐஸ் இன்னும் குளிருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ராம். டப்புன்னு இழுத்தடிக்கிறாங்க. பார்த்தா இது எல்லாமே கனவு. ஒரே சோகமாயிடுறாங்க சீதா. கனவா? கனவா இருந்தாலும் நினைவா இருந்தாலும் நம்ம பாஸ் தானே அப்படின்னு நினைச்சிட்டு சாமி கும்பிட்டு இருக்காங்க சீதா. அடுத்ததே மகாவை காமிக்கிறாங்க. மகா வந்து நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த மந்திரவாதி சொன்னாரு பாத்தீங்களா, அந்த மைய கண்ணுலயோ பொட்டாவோ வச்சுக்கிட்டான், நடு ராத்திரில பைத்தியம் மாதிரி எழுந்துருச்சு அங்க இருந்து போயிருவாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதை நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நடு ராத்திரி ஆயிடுச்சு. மையும் அந்த சீதா வச்சுக்கிட்டா. இன்னாரும் அந்த தையக்காரி என் குடும்பத்தை தையக்காரி ஓடிடுவா. அப்பா, இந்த குடும்பத்துக்கும் அந்த தையக்காரிக்கும் இனிமேல் எந்த சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்த அர்ச்சனா வெடுப்புல எழுந்திருக்கிறாங்க. அந்த தையக்காரி வீட்டை விட்டு ஓடுவா, தெருவுல பைத்தியம் மாதிரி ஓடுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க மகா. அப்படியே அர்ச்சனாவை காமிக்கிறாங்க. அப்படியே செம்ம கோவத்துல இருக்காங்க அர்ச்சனா. அப்படியே திரும்பி சுபாஷ பாக்குறாங்க. சுபாஷா அப்படியே ஒரு அடி வைக்கிறாங்க. உருண்டு போய் தெரிச்சு கீழே விழுகுறாரு. எழுந்துச்சு, ஏன் என்னடி ஆச்சு உனக்கு, எதுக்கு இப்ப என்ன தள்ளி விட்ட அப்படின்னு கேக்குறாரு சுபாஷ். பயங்கரமா சிரிக்கிறாங்க அர்ச்சனா. யாரா நீ என் பக்கத்துல வந்து படுத்திருக்க, என்ன தைரியம் உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சுபாஷ் சொல்றாரு, ஏன் என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் பாட்டுல சிவனேன்னு தூங்கிட்டு இருந்தேன், என்ன புடிச்சு தள்ளி விட்டு போட்டு நீ பாட்டுல சிரிச்சிட்டு இருக்க, பாக்க பேய் மாதிரியே இருக்குடி. உடனே தலையெல்லாம் அப்படி லூஸ் நேரம் விட்டுட்டு, யாடா நீ, நான் இது வரைக்கும் உன்னை பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி பயங்கரமா சிரிக்கிறாங்க. என்னடி இது பேய் கனவு ஏதாச்சும் கண்டியா? சரி சரி, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன், புடிச்சு தூங்கிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க அர்ச்சனா. என்னாச்சு இவளுக்கு? பயந்து போயிடாரு சுபாஷ். நான் உன்னோட ரத்தத்தை குடிக்க போறேன், எனக்கு அதுதான் பிடிக்கும், ரத்தத்தை குடிக்க வா 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 அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ ஆள விடுறா சாமி அப்படின்னு சொல்லி பயங்கர சத்தம் போட்டு சுபாஷ் தெரிச்சுக்கிட்டு வெளியே ஓடுறாரு. அப்ப அர்ச்சனா வர்றாங்க. அத பாக்குறாங்க மகா. அர்ச்சனாக்கான்ட்டு மகா பின்னாடியே போறாங்க. அதுக்குள்ள ஐயோ பேயி பேயின்னு போய் சொல்லிக்கிட்டு கீழே இறங்கி வந்து மீனாட்சி அவங்க போட்டோ இருக்குல்ல, அந்த போட்டோக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறாரு சுபாஷ். எங்கடா போன நீயே அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா சேது மகா எல்லாருமே வந்துறாங்க. அக்கா என்னாச்சுக்கா உனக்கு அப்படிங்கிறாங்க. யார்டி நீ, யார்டி அப்படின்னு சொல்லிருக்காங்க அர்ச்சனா. நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வெளியே போக போறாங்க. சுபாஷ் புடிங்க புடிங்க அப்படின்னு மகா சொல்றாங்க. ஏன் அர்ச்சனா இங்க வா அப்படின்னு சொல்லி கைய பிடிச்சு கூப்பிடுறாரு. எல்லாருமே கண்ணத்துல ஒரு அடி கொடுக்குறாங்க. அர்ச்சனா தெரிச்சுக்கிட்டு போய் சுருண்டு போய் விழுகிறாரு. சுபாஷ் உங்க எல்லாத்தையும் சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே பயந்து நடுங்கிட்டு நின்று இருக்காங்க. 3 கேர்ள்ஸ் முதல் கொண்டு எல்லாருமே வந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்த துரை சொல்றாங்க, செக்யூரிட்டி இப்படிதான் மாமா கத்திக்கிட்டே ஓடுனா அதே மாதிரி பண்றா அர்ச்சனா அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் தெரிய வருது மகாக்கு, ஆஹா அந்த மைய அக்கா வச்சுட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆஹா சீதாக்கு வச்சிருந்த மைய அக்கா போட்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது மகாக்கு. சேது சொல்றாரு, டேய் என்னடா ஆச்சு அவளுக்கு, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. பைத்தியக்காரி மாதிரி நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா, யாரு பைத்தியம், உங்க எல்லாத்தையும் சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அம்மா உங்களை பார்க்கவே பயமா இருக்குன்னு அப்படின்னு அந்த 2 கேர்ள்ஸும் சொல்றாங்க. நீங்களே யாருடி, சும்மா உங்களை விட மாட்டேன், நான் அழிக்க பிறந்தவா அப்படின்னு பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து புடிச்சு அர்ச்சனாவை கட்டி போட்டுறாங்க. முதல்ல டாக்டர் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சேது சொல்றாரு. நான் போய் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு துரை பேர் கால் பண்றாரு. இன்னும் டென்ஷன்ல இருக்காங்க மகா. கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா டாக்டர் வந்துடுறாங்க. டாக்டர் கிட்ட வந்து சொல்றாங்க, இப்படி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சுபாஷ் சொல்றாரு. துரை சொல்றாரு, இது மாதிரிதான் எங்க செக்யூரிட்டிக்கு நடந்தது, அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி போனா, இது வரைக்கும் அவன் வரவே இல்லை, நாங்களும் எப்போ வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சீதா சொல்றாங்க, அவர் ரொம்ப நல்ல ஒரு டாக்டர், செக்யூரிட்டி அண்ணா அப்படின்னு கூப்பிட்டோம்னா அம்மா அப்படின்ட்டு வந்து நிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உமா சொல்றாங்க, இது எல்லாமே வந்து வேற ஒரு விஷயம் டாக்டர், இது இந்த மருந்துகளை கட்டுப்படாது அப்படின்னு சொல்றாங்க. இல்லங்க நம்ம என்ன டெஸ்ட் பண்ணி நீங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ டாக்டர் அவங்க எல்லாம் கூட்டிட்டுலாம் வர முடியாது, கட்டி வச்சிருக்கேன், நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு டாக்டர் உள்ள போய் பாக்குறாங்க. டாக்டர் போய் பாக்குறாங்க, ஒண்ணும் கட்டுப்படுத்துற மாதிரி இல்ல, யார்டே நீ அப்படின்னு பயங்கர சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. கடைசியில மயக்கத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு டாக்டர் வர்றாங்க. இது மாதிரி ஒரு கேஸ நான் பார்த்ததே இல்ல, இப்ப இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன், தூங்குவாங்க, எழுந்திரிச்சோடனே இதே மாதிரி இருந்தா தப்பா நினைச்சுக்காதீங்க, சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட காமிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறாங்க. டாக்டர் என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணும்போது
போது உமா சொல்றாங்க, இது ஏதோ காத்து கருப்பு அண்ணன் மாதிரி இருக்கு, இதுக்கு வேற வழி இல்ல, நம்ம கோயில்ல பண்ணுவாங்களா அது மாதிரிதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அம்மா அது மாதிரி இந்த மரத்துல கட்டி வச்சு பண்ணுவாங்களா, அதான் ஐயோ வேண்டாம் பாவமா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, கரெக்ட் நீங்க சொல்றது கரெக்ட் தான், இதுக்கு மந்திரவாதியை தான் வர சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இந்த மைய வேற அந்த அர்ச்சனாக்கா போட்டுட்டாங்க, இந்த மைய எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியலையே, இதை வேற பிள்ளைங்க போட்டுட்டா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி வேற பயங்கர டென்ஷன்ல இருக்கிறாங்க. மகா அர்ச்சனா கொஞ்சம் அமைதியா தூங்கிட்டு இருக்காங்க. 3 கேர்ள்ஸும் பாக்குறாங்க தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம மகாச்சிட்ட சொல்லலான்ட்டு போகும்போது மறுபடியும் எழுச்சிடுறாங்க. அப்புறம் வீட்டுல இருக்க எல்லாருமே அர்ச்சனா ரூமுக்கு வர்றாங்க. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, நான் ரத்த காட்டேரியா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து மகா பயங்கரமா பயந்துட்டு இருக்காங்க. அடுத்தது காலையில ஆகுது, மந்திரவாதி வந்துடுறாரு. மந்திரவாதி வீட்டுக்குள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்காம இருக்கிறதுக்காக தீய முன்னாடி விடுறாங்க. அர்ச்சனா வெளியே போ அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அதெல்லாம் சரி பண்ணிட்டு உள்ள வர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி அர்ச்சனா இருக்க ரூமுக்கு வர்றாங்க. அவங்க மந்திரம் சொல்ல சொல்ல எனக்கு பயமா இருக்கு, இங்க இருந்து போங்க போங்க அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க. குசு குசுன்னு மகா சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க கொடுத்த மைய வச்சுட்டுதான் அர்ச்சனாக்கா இப்படி ஆயிட்டாங்க, ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. மந்திரவாதி ஞான திருஷ்டியால பாக்குறாங்க. அந்த மைய எடுத்தது எல்லாமே தெரியுது. தாந்திரீகம் பண்ண மைய அபகரிச்சு இவ போட்டிருக்கா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அர்ச்சனா சொல்றாங்க, ஆமா ஆமா நான் தான் போட்டுக்கிட்டேன், இப்ப நீ என்ன பண்ணுவ? மகா, ஐயோ கடவுளே, இந்த மை இங்கதான் எங்கேயாவது இருக்கணும், இல்ல ஒருவேளை பசங்க கையில கிடைச்சு அவங்க போட்டுட்டா என்ன ஆகும்? மகா சொல்றாங்க, சாமி எப்படியாவது அந்த மைய எடுத்துருங்க, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எப்படியாச்சும் அந்த மைய எடுத்து கொடுத்துருங்க சாமி, இங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன பண்றாருன்னா மந்திரவாதி ஒவ்வொரு ரூமுக்கா போறாங்க. சீதா ரூமுக்கு போகும்போது அவங்க குலதெய்வம் போட்டோ மாட்டிருக்காங்களா, அதை பார்த்து அப்படியே அந்த குலதெய்வம் போட்டோ பக்கத்திலே போக முடியல, அவரை புடிச்சு தள்ளுது. அப்புறம் ஒவ்வொரு பக்கமா போய் கடைசியில அர்ச்சனா ரூம்ல அந்த மை இருக்கு, அதை எடுத்துட்டு கீழே வர்றாரு. இங்க நடக்கிற எல்லாத்துக்குமே காரணம் இந்த மை டப்பா தான் அப்படின்னு அந்த மை டப்பாவை காமிக்கும் போது சீதா மாடியில இருந்து பாக்குறாங்க, நினைச்சு பாக்குறாங்க அந்த மை டப்பா இவங்களுக்குன்னு தெரிய வருது. அதைத்தான் அர்ச்சனா போட்டுக்கிட்டாங்கல்ல, அந்த சண்டை எல்லாம் போட்டாங்க பாரு, இந்த மை டப்பா நான் எடுக்கலாம் அப்படி இப்படின்னு பேசினாங்களா, அதெல்லாம் நினைப்புக்கு வருது. ஐயோ நம்ம மை டப்பா ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க சீதா. அடுத்ததே மகா பேசினாங்க பாத்தீங்களா, அதெல்லாமே நினைச்சு பாக்குறாங்க. மை போட்டுக்கிட்டியான்னு கேட்டது அதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க சீதா. சரி சொல்றது என்னது, இந்த சாதாரண மை டப்பா பண்ண வேலையா இது? ஆமா இந்த மை டப்பா போய் இப்படிலாம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி சுபாஷும் சொல்றாங்க. சுபாஷ் சாமியார் எல்லாம் எதிர்த்து பேசக்கூடாது சுபாஷ், அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் கேளு, இந்த மை டப்பானால ஏதோ பிரச்சனை வருதா, ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மகா வந்தாங்க பாத்தீங்களா, மை போட்டீங்களான்னு கேட்டாங்களா, அதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க சீதா. இதோட இந்த எபிசோட் முடியுது.